நிஜமாவே சுரன் சாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல திறமையான ஒரு நபர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பாட்ல என்கரேஜ் பண்றது, ஓகே, சத்தம் போடுறது, அந்த இது விஷயங்கள் நல்லா இருக்கணுங்கிறது அந்த இதுக்காக கரெக்டா பண்றாங்க. அது அப்படி பண்ணலன்னா முடியாது. இந்த அளவுக்கு இன்னும் இந்த படம் வெற்றி பெறணும்னா இயக்குனருடைய அந்த ஒரு தனித்திறன் அதுல ரொம்ப முக்கியம். இல்லாம முடியாது. அப்ப என்னன்னா அவரு என்கரேஜ் பண்றதுன்னா அந்த ஆர்வத்தை தூண்டுறது, ஆர்வம் நம்மளை பாராட்டுறது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சீன்ல நான் சில காட்சிகள் அந்த எடிட்டிங்ல இதாகும். அப்போ நான் அப்படியே இருந்து கொஞ்சம் இந்த குடி தண்ணி அடிக்கிறது மாதிரி போத இது பண்றது போல அப்படியே எல்லாம் ஒரு சீன்கள் வரும். அதுல சில டயலாக்ஸ் வரும். உடனே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே சொல்றாரு, என்ன சேட்டான்னு கூப்பிடுவாரு. என்னுடைய ஸ்லாங் கொஞ்சம் இங்க இருக்கேன் இல்லையா, அவோ சேட்டா சூப்பர் சூப்பர் அப்படின்னாரு. சேட்டன் கலக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த கூட்டத்திலேயே சிரிச்சு நம்மளை இது பண்ணும்போது நமக்கு இன்னும் கூட நம்ம பண்றது நல்லா இருக்கு, அப்ப இன்னும் ஒரு நல்லா பண்ணலாங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணம் நமக்கு அது கிடைக்குது. அப்படி இன்னொரு இடத்துல என்னன்னா ஸ்பாட்லயே டயலாக் எடுத்து விடுறது. ஸ்பாட்லயே சில டயலாக்ஸ் அவர் என்னன்னா அப்படி யோசிக்கிறாரு, அப்படியே ரெடின்னு சொல்றாரு. நம்முடைய ஆக்டிங்கை பார்த்து, நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய ஃபேஸ் ரியாக்ஷன், இதுகளை பார்த்து நம்ம டயலாக் டெலிவரி இதுகளை பார்த்த உடனே அவருக்கு என்னன்னா சில ஐடியாக்கள் வருது. இவருக்கு இந்த டயலாக் கொடுத்தா எப்படி இருக்கும், இது கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி டக்குன்னு அதுலயே எடுத்து கொடுக்குறாரு. அப்ப நான் சொன்னேன், சார் அந்த மாதிரி இல்ல இப்படி பேசுங்களேன் அப்படின்னாரு. அப்படி நிறைய டயலாக் அதெல்லாம் நமக்கு இந்த தியேட்டர்ல அப்ளாஸ்